வணக்கம். Welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் தமிழ் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து ஒரு சிம்பிளான கிறிஸ்பியான டிஷ் தான் இது. நான் இன்னைக்கு செய்ய போற வந்து நெத்தலி பொரியல். இந்த நெத்தலி பொரியல் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டி தரேன். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கிறேன். இதுல வந்து 200 கிராம் நெத்தலியை வந்து நல்ல வடிவா கழுவி வச்சிருக்கிறேன். இதுக்கு வந்து நான் உப்பு ஒன்றும் சேர்க்கல, என்ன சொன்னா இதில் உப்பு தன்மை இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நாங்கள் பொரிச்சு எடுப்போம். ஆகலும் கிறிஸ்பியாக பொரிக்காமல் ஒரு அளவுக்கு பொரிச்செடுப்போம். இது ஒரு 5 நிமிஷம் தான் மீடியம் ஹீட்டில் விட்டு பொரிச்சு எடுத்தேன்னா இது பொரிஞ்சிட்டுது. இப்போ இதை வந்து நான் பிரம்பாக எடுக்க போகிறேன். இதில் வந்து 2 வெங்காயம் வந்து நீண்டாக வெட்டி வச்சிருக்கிறேன். 4 பச்சை மிளகாய் வந்து வெட்டி வச்சிருக்கிறேன். இதையும் போடுங்க. இருக்குல்ல வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரையும் இதை நான் பொரிக்க போகிறேன். அது பொரிஞ்சோன்னு இருக்குது, ஆனால் இன்னும் வந்து கோல்டன் ப்ரௌனாக வரையில. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து இதை பொரிய விடணும். கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டு இந்த பதத்துலேயே வந்து நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு இதை வடிச்சிட்டு இந்த எண்ணெய் எல்லாத்தையும் வடிச்சிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை காட்டுறேன். வந்து இந்த எண்ணெயை வந்து வடிச்சு எடுத்துட்டேன். இப்போ அதே இதில் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு நாங்கள் பொரித்து வச்ச நெத்தலியை வந்து இதுக்குள்ளே சேருங்க. தேவையான அளவு உப்பு போடுங்க. நான் கொஞ்சம் தான் போட போகிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி நறுவல் அரைச்ச செத்த மிளகாய் இருக்குது, இதையும் போடுங்க. உங்களுக்கு கூட வேணும்னா கூட போடுங்க, குறைய வேணும்னா குறைய போடுங்க. மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு வேணும்னு சொன்னால் தேசிக்காய் புளி விடலாம், ஆனால் தேசிக்காய் புளி நான் விடுறையில் வேணும்னு சொன்னால் இதுக்கு மேலே அதை விட்டுட்டு நீங்கள் சாப்பிடலாம். இதுதான் இந்த நெத்தரி பொரியல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெத்தரி பொரியல்லாம் பொரிச்சு முடிஞ்சது. சூப்பராக வந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட காமெண்ட்ஸில் வந்து கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்காட்டிக்கு நீங்கள் டிஸ்லைக் பண்ணுங்கள். மேட்சை வந்து இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டனை பற்றி அதுக்கு பார்த்து இருக்க பெல் ஐக்கனை அப்படின்னு சொன்னால் தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷை சமைக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.